ஸோ ஹலோ கைஸ், நான் உங்கள் பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்லெஸ் நைட்மேர்னு ஒரு கேம் போட்டிருப்போம். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாய் நம்ம கூடயே இருக்குது. போன பார்ட்லேயே வந்து நம்ம நாய் நம்மளுக்கு வந்திருக்கோம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கூடயே தான் இருக்க போகுது. இன்றைக்கி இந்த கேம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த நாய் ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே. இந்த ரூமில் பெருசாக எதுவும் கிடைக்காது. இதுதான் நம்மளோட ஐடென்டி கார்டு, ஐடி கார்டு. ஓகே. அப்புறம் சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும். கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் நிற்கிற மாதிரி தெரியுது. போன வாட்டி இந்த இடத்துக்கு வரும்போது ஏதோ போட்டு வச்சுருந்தானுங்க. ஆனால் இந்த வாட்டி நம்மளுக்கு அது அன்லாக் ஆயிடுச்சு. இந்த வாட்டி நம்மளால் இந்த இடத்துக்கு வரலாம் முடியும். ஓகே. டேசர் பேட்ரி நம்மளுக்கு தேவை தான். இந்த மாதிரி கப்பை தூக்கி போடுறதுனால அந்த சைக்கோ பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் ஆவா அப்படின்றத சொல்கிறானுங்க. ஓகே. இந்த கால இதுலையும் அவ்வளோவா எதுவும் உருப்படியாகவே இல்லையே. இந்த நாய் வேறு எரிச்சல் ஏற்றிட்டுருக்கு. சில நேரம் வந்து நம்மளுக்கு அதாவது பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆறுதலாக இருக்குது. சில நேரம் வந்து நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி டோரை திறந்துட்டு வருதா, அப்போ எரிச்சல் வருது நிச்சயமாக. பேசுகிற புல்லட்டு ஓகே. இது வந்து நீங்கள் டிவி வேறு ஆனால் எரிச்சல் ஏற்றிட்டு. சரி, நம்ம அப்படியே வெளியே போவோம். லைட்டாக ஆனால் பயமாக தான் இருக்குது. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம இங்கே அந்த கப்பை போட்டுருவோம். இந்த போட்டாச்சு. இப்போ அவள் அட்ராக்ஷனாக இங்கிட்டு வருவா. நம்ம அப்படியே மேலே ஏறி போயிடுவோம். அந்த சைக்கோ போது எங்கே இருக்கா? நீ இந்த நாய் தானே? இப்போ புரியுதா நான் எதுக்கு இந்த நாயை பிடிக்காதுன்னு சொல்கிறேன்ட்டு. சரி, இந்த சைக்கோ பார்த்தீங்கன்னா வர மாதிரியே தெரியல. ஆனாலும் பயமாக தான் இருக்குது லைட்டாக. சரி, ஓகே. நம்ம அப்படியே மேலே போவோம், பார்த்துக்கலாம். அவள் இப்போதைக்கு வரல. அந்த ரெட் கலர் லைட்லாம் எரியுது. சரி, இந்த ரூம் எப்பயும் போல் தங்கிட்டு தான் இருக்கும். அது நான் உள்ளே யாரும் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு வகையான எஸ்கேப்பு. ஓகே. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் கிடச்சிருக்கு. நம்ம வேறு உளறிட்டு இருக்கேன். வாயில் ரைட்டாக ரோலிங் ஆகுது. ஓகே. இந்த இதுக்குள்ளே இந்த ஃபோட்டோ கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும், போலீஸ் பேட்ஜுன்னு. நம்மளுக்கு தேவை. ஓகே. மேலே தந்தால் ஏதாவது கீ கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு கீ. அருமை. ரவுண்டு கீ போடுற இடமும் இப்போதைக்கு கிட்டே தான் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தான் அந்த சைக்கோ வர சத்தம் கேட்குது, காலடி சத்தம். சரி, ஒளிஞ்சிருவோம். நல்லாவே கேட்குது காய்ஸ், தெளிவாக கேட்குது. வராவ ஜூ போகிறா பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. சரி, ஓகே. அவன் அங்கிட்டு போனால் நம்ம இங்கிட்டு போயிடுவோம். முதல்ல இந்த டோரை சாத்தி விட்ருவோம்ப்பா. வாட்டுக்கு திடீர்னு பார்த்துட்டான்னு வைங்க. அது வேறு இங்கே மெடிசன் இருக்குது, சூப்பரு. இந்த மெடிசனை வச்சு நம்மளுக்கு ஒரு லைஃப் அதிகமாகும். அந்த மெடிசனை போட்டால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாள் வரும். ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். செத்துட்டேனா? ஆமாம். ஐயோ, பார்க்கும்போது உள்ளே வந்து சார், என்னடா மூஞ்சி இது. ஆஃபீஸர், ஐ எம் அஃப்ரைட் யூ ஹேவ் அ பிளான் ஃபார் அ ஒஸ்ட். என்னடா இப்படி சொல்லிட்டீங்க போட்டுருங்க. சரி, விடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மெடிசனை வச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லைஃப் போட்டு விட்ருவோம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள். இப்போ நம்ம போட்டோடனே அது என்னது, அந்த ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. அப்புறம் என்னோடய வாய்ஸ் லைட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக தெரிகிறது கூட வாய்ப்பு இருக்குது. லைட்டாக கரை அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் நம்ம வந்து பிடி அப்புறம் ஈவினிங் கேம்ஸில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்த வேண்டியதாக இருக்குது கைஸ் நம்மளோட டீம்மேட்ஸ் கிட்ட. அதாவது சண்டை போட்டு கத்துறது கிடையாது. அவங்ககிட்ட பாலை தாடா இதை தாடான்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ஸ் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, ஓகே. கூடிய சீக்கிரம் நல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஈவினிங் கேம்ஸ் இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காமல் அது என்ன கேம்ப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு விடுங்க. நம்மளோடைய பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் கேமுக்கு பற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்கிறது புரியுது. சரி, ஓகே. நான் இப்போ எதுக்கு தேடின ரூமே திரும்ப திரும்ப தேடிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரம் நம்ம எல்லா இடத்தையும் தேடிப்போம். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு இடத்த மிஸ்டேக் பண்ணி விட்டுருப்போம். அந்த இடத்துல ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இருக்கும். அதனால தான் நான் தேடிட்டு இருக்கேன். பார்த்தா இப்போ அவள் என்னை பார்த்துட்டா. நல்லாவே இப்போ சத்தம் கேட்டுச்சு. வரா கிட்ட வரான்னு தான் நினைக்கிறேன். நம்ம இங்கே இருந்தால் நம்ம நம்மளை வச்சு இங்கே இருந்தால் நம்மளை பிடிச்சிருவோம். நம்ம சீக்கிரமாக ஓடிடுவோம். ஆஹா, இவள் வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. இவன் நீ எங்கேருந்து பார்த்தா? நாய் நீ தானா?
இந்த நாய் வேறு கருப்பு கலரில் இருக்குது. வேறு ஏதாவது கலர் வச்சுருந்தா கூட ஓகேவாக இருந்திருக்கும். வேறு எரிச்சல் ஏற்றுறானுங்க. ஓகே, நம்ம அடியில் ஒளிகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் ஒளிஞ்சுக்குவோம். ஓகே, சரி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வர மாதிரி தெரியல. நியூஸ் பேப்பர் பீஸா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏய், நாய் என்ன அங்கே பார்க்குது? ஒருவேளை மேபி அந்த சைக்கோ அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. திரும்பவும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம். என்னென்னா, கப்பை எடுத்துகிட்டு இங்கே எங்கேயாவது போட்டு உடச்சிட்டு நாம் அந்த வழியாக ஓடிடுவோம். அதாவது மேலே ஓடிடுவோம். சரி, ஓகே. டிவி வேறு லைட்டாக சத்தம் கேட்குது. போயிட்டோம். சரி, இந்த பிளேடை முதல் இருக்கும். ஓகே, ஒரு எப்படி சொல்ல, ஒரு ரூமில் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், பார்சல் பாக்ஸ் மாதிரி. அதை ஓப்பன் பண்ணணும். அதை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். சரி, அது பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான். ஏற்கனவே இந்த ரூம் நம்ம இங்கே தான் அவுட் ஆனோம். அதனால தான் இந்த ரூம் திறந்துருக்கு. ஓகே, என்ன கிடைக்குது? கீரா. கீரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். இந்த கிளாக்கில் போடணும். கீரை போட்டோன்னா தான் நம்மளுக்கு இன்னொரு கீ கிடைக்கும். ஓகே, முதல்ல ரவுண்ட் கீ போடணும். நம்மளுக்கு அதுவும் இருக்குது. கீரையும் போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் வரும். இல்யூஷனா இல்லை நைட் மேரா? வழக்கம் போல் நீ ஜம்ஸ்கேர் படுத்துவ. இது நம்மளுக்கு தெரியாத விஷயமா? மொதல் பாட்டில் பார்த்திங்கன்னா சும்மா, ஆனால் உண்மையிலே பீதியாக தான் இருந்துச்சு. ஆனால் அது விளாட பழகி போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போலாம் நான் எந்த பேய் வந்தாலும் அவ்வளோவா பயப்படுறது இல்லைங்க. என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, நம்மளுக்கு ஐயோ, நான் இப்போ அந்த கீ எடுக்காமையே போயிட்டுருக்கேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கீ என் பேக்கில் இல்லை. போய் நான் முதல் கீ எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு கீ கிடைக்கும். அதை போய் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் யாரா நான் இங்கே போய் எடுத்துக்கலாம். மேலே இருக்குது ஸ்கொயர் கீ. கீ ரூம் எங்கே இருக்குது? கீழே இருக்கும். நம்ம வந்து ஒரு இடத்துல பிறந்த அப்புறம் சைடில் வரப்போ இருக்கும். ஓகே, அப்புறம் நம்ம போயிட்டு எடுத்துடலாம். மொதல் இந்த சைக்கோ இப்போ எங்கே இருக்கா? சைக்கோ, நான் போகிற இடத்துல மட்டும் நீ வந்துடாத. அப்புறம் வந்துட்டேன்னா வேறு பிரச்சனை இல்லை. அங்கே இருக்க ஒரு லைட்டாக சுற்றிட்டு போவோம். ரத்தமாக இருக்குது. அவங்க மொதல் இருந்துச்சாலும் இப்போ தானா தெரியலையே. லைட்டாக பயமாக தான் இருக்குது. டாமி அங்கிட்டு இருந்து வரியா? சரி, ஓகே. டாமியே வரான். நம்ம போகிறதுக்கு என்ன? இந்த இடம் தான். ஓகே, ஒரு வழியாக நம்ம அந்த டோர் கிட்ட வந்துட்டோம். இந்த டோர் தான். சரி, இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் போட்டு விட்டாச்சு. என்னடா இது? டேப்லேருந்து தண்ணி வரும்னு பார்த்தா ரத்தம் வருது. மேபி இதுவும் ஒரு இல்யூஷனாக இருக்குமோ, இல்லை இது ரியலா என்னன்னு ஒன்றும் புரியல. சரி, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லாங் வயர் ஒன்று கிடச்சிது. ஏய், யாரா இந்த பொம்மை? டாமி, அதை கடி. என்ன டாமி நீ? ஓகே, நம்ம பார்த்தோன்னே பயந்துருச்சு. ஏய், இந்த பொம்மைட்டு யாரா நிப்பாட்ட வச்சா? இது வேறு ஜம்ஸ்கேர் கொடுக்கும். இருங்க, கிட்டே போய் பார்ப்போம். நல்ல வேலை, ஆனால் இந்த வாட்டி எதுவுமே தரலாம். அந்த மாதிரி, அதாவது நம்மளோட அந்த எப்படி சொல்கிறது, அப்படியே பேட்ச் ஒன் ஆஃப்னா அப்படியே பயம் இருக்க தானே செய்யும். சரி, ஓகே, போவோம்மா வெளியே போவோம். இதுக்கு மேலே இந்த ரத்த ரூமில் இருந்தால் நம்மளுக்கு தான் ஏதாவது ரிஸ்க்கு. போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது என்னது லாங் வயர் கிடச்சிருக்கா? இது எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு இடத்துல இருந்து நம்ம ஒரு சீக்ரெட் கோட் எடுக்கணும். ஓகே, அது பார்த்திங்கன்னா இந்த ரூம் தான். ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா இங்கே ஒரு கெஸ்ட்டு பெட்ரூம் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த இது இருக்கும் சீக்ரெட்டாக. அதை வேறு அவனை தூக்கி போட்டு வச்சு எடுக்கணும். சாரி, அந்த வயர் விட்டு எடுக்கணும். ஒரு வேளை எடுத்தாச்சு நம்ம. இப்போ இந்த ஃபோட்டோ உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு எடுத்துகிட்டு வந்து இந்த ரூமுக்கு டிவி ரூமுக்கு வந்தீங்கன்னா இந்த பெட்டியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். கிடச்சிருக்கு. ரைட்டு, இது இருக்குமா? ஓகே, இப்போ தான் புரியுது. வயர் கட்டர்னால் வந்து வயரை மட்டும் இல்லை, இதையும் அதாவது சங்கிலியும் அறுக்கும் போல். ரைட்டு, இது அயன் செயின். அதே இதை எப்போயாவது அறுத்துடுறா ப்ளீஸ்ரா. அப்பா, அறுத்துருச்சு. சூப்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கிடையாது, இந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட ஸ்கின்ல செஞ்சுருக்காங்க. யாரோட ஸ்கின்லையோ, அதாவது அவங்க முகத்துலேருந்து தோல் எடுத்து அந்த மாதிரி. சரி, இப்போ இங்கே வந்து இந்த வயர் நீங்கள் கட் பண்ணணும். அப்போ தான் டோர் ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கே அலாரம் அடித்ததுனால நிச்சயமாக அந்த சைக்கோ வருவா. இங்கே அடியில் ஒரு ஹிடன் பிளேஸ் மாதிரி இருக்கும். அங்கே போய் ஒளிஞ்சிக்கோங்க. ஓகே, இதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன பெரிய வேலைலாம் இல்லை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். நீங்கள் வாட்டுக்கு அவசரப்பட்டீங்கன்னா அப்புறம் அந்த சைக்கோ வந்து உங்களை அடித்து போட்டுருவா.
அப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ம் என்னடா சைக்கோ வரியா வரலையா? காலடி சத்தம் நல்லாவே கேட்குது. ஒருவேளை நம்மளுக்கு அந்த சைடில் இருக்காளா என்ன? இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த சைக்கோ வரவே இல்லை. இதுக்கு நம்ம முதலே போயிருக்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌபாரு நம்மளுக்கு எதுக்கு தேவை? க்ரௌபாரும் சில விஷயத்துக்கு தேவை தான். இந்த டோரை திறந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் க்ரௌபார் போடணும். சரி, ஓகே, முதல் போட்டுருவோம். போட்டிங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் மாதிரி வரும். அந்த டனலுக்குள்ளே போனீங்கன்னா இந்த டனல் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் டனலு. இந்த டனல் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் ஆஃபீஸரோட பொண்டாட்டிக்கே தெரியாதான். இப்போ பார்த்துக்கோங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் எந்த அளவு சீக்ரெட்டாக வச்சுருக்காருன்னு. அங்கே யாரும் நிற்கிறாங்களே. ஏய், இது அந்த நம்மளை பயன்படுத்தின பேய் தானே? இதானே அங்கே நிற்கிது, அதை பார்க்கவே வேணாம். ஓகே, நான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஸ் அதாவது ஆம்பளையோட எப்படி சொல்கிறது, மோதிரம் மோதிரம் கிடச்சிருக்குங்க. சரி, ஓகே. இந்த ரூம் என்னதுன்னா அது அந்த விசாரிக்கிற ரூமு. திருடங்களை மேலே யாரோ நிற்கிறாங்க, இருங்க போகணும். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி நம்மளோட பொண்டாட்டியும் பொண்ணும் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோடது இல்லை, அது வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரோடது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் நம்மளை போனாலே தள்ளி விட்றாங்களே, சரியில்லை. இருங்க மேலே போவோம். ஹலோ மேடம், என்ன மேடம் தள்ளி விட்றீங்க? ஏய் மேடா, காற்றுல மேந்து போய் கதவை பிடிட்டீங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வேறு இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாரு. சார், கொஞ்சமாக ஸ்பீடாக நடங்க சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ உங்கள் பொண்டாட்டியை பார்த்தோன்னே எமோஷனல் ஆகிட்டீங்களா? ஏய், என்னடா என் ரூமுக்கு நான் திரும்ப வந்துட்டேன். என்னடா இது? இல்லையே, என் ரூம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் லைட்டாக சேஞ்சஸ் இருக்குது. த வே டு ஹெல்லா, இது நரகத்தோட வழின்னு ஒரு புக் இருக்குது. இதெல்லாம் எவன்டா படிப்பான்? இது என்னோடய ஐடென்டிட்டி கார்டு கிடையாதே. இங்கே இருந்த ஃபோட்டோவில் எக்ஸ் இருக்கும், இப்போ எக்ஸ் இல்லையே. ஃப்யூஸ் கிடச்சிருக்கு. ஃப்யூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போய் கரண்ட்டு கொடுத்துட்டு வருவோம். இருங்க, இந்த ரூமை பார்த்தாவே பயமாக இருக்குது. இந்த இடம் இப்படியா இருக்கும்? என்னடா படிக்கட்ட காணோம்? டேய், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? சரி விடுங்க, முதல்ல நம்ம ஃப்யூஸை கொடுத்தாச்சு. அங்கே யாரோ படுத்துருக்காங்க. ஏ டாமி, அங்கே யாரோ படுத்துருக்காங்கடா. ஹலோ மேடம், யார் நீங்கள்? ஹலோ, பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து அந்த சைக்கோ. அப்போ அவள் எப்படி இங்கே படுத்துருக்கா? என்ன இந்த கேமோட கதை சரியாக எனக்கு புரியவே இல்லை. அந்த சைக்கோ எந்திக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடி வந்துட்டோம். அந்த சைக்கோ இன்னும் என்னை பார்க்கவே இல்லை போலையே. ஆனால் கைஸ், நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இருங்க சொல்கிறேன். சரி, சைக்கோ வேறு பார்த்துட்டா, இருங்க போய் நம்ம மொதல் ஒளிஞ்சுக்குவோம். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவசரப்பட்டு கன் எடுக்காமல், அதாவது நம்ம கன்னு பாட்டெலாம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த என்னது புல்லட்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம கன் ரெடி பண்ணணும். அது ரெடி பண்ணாமே நான் வந்துட்டேன். நீங்கள் கேம் ஆடும்போது இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நான் கன் எடுக்காமே இந்த மேட்ச் எஸ்கேப் பண்ணிடுவேன், இதுங்க காட்டுறேன். ஆனால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், கன் எடுக்காமல் எஸ்கேப் பண்ணுறது. நீங்கள் வந்து கன்னை எடுத்துக்கோங்க, சரியா? ஓகே, இப்போ நம்ம கையில் கன் இல்லாததுனால இவளை பார்த்தீங்கன்னா இவளுக்காக நம்ம பயந்து ஒளிய வேண்டியது இருக்குது. இதுவே நம்ம கையில் கன் இருந்துச்சுன்னு வைங்களேன், மண்டையில் டமால் போட்டு நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரி, அந்த சைக்கோ இருங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போகட்டும். சார், ஒரு கன் இல்லாமல் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது? போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, ஒரு பாக்கெட்டில் கன்று வைக்கணுங்கிற அறிவு கூட இவருக்கு இல்லை. என்ன சார் நீங்கள்? இல்லை, உங்கள் ரூம்லையாவது ஒரு கன்று வைக்க வேண்டியதானே, நாங்கள் எடுத்து சுட்டுக்குவோம்ல. என்ன சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க? சரி, போயிட்டுருப்பான்னு தான் நினைக்கிறேன். நம்ம இப்போ வெளியே போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ரிங் தேவைப்படுது. அது அந்த ரெட் கலர் இடத்துல தான் இருக்குது. ஆனால் அங்கே தான் இந்த சைக்கோவும் இருக்கா. ஐயோ, நம்மளை அங்கே போகவே விட மாட்டேங்கிறா கைஸ். திரும்ப வந்துகிட்டே இருக்கா. ஐயோ சை, இந்த டாமி நீலாம் எதுக்கு தான் இருக்க? இப்போ வேறு கையில் கன்னும் இல்லை, திரும்ப வந்துகிட்டே இருக்கா. என்னத்தை தான் பண்ணேன். சரி, ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதையும் நான் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே தான் அந்த உமன்ஸ் ரிங் இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுறானுங்க. சரி, ஆனால் அங்கே தான் சைக்கோவும் இருக்கா. சரி, ஓகே, முதல்ல நம்ம உமன்ஸ் ரிங் எடுத்துருவோம். சவுண்டு
குண்டு இது என்ன கற்றுறா கத்தி தொலைகிறா. நைஸ், வாட்ஸ் கோயிங் ஆன் வித் திஸ்? என் கையில் கன்னே இல்லைடா, என்னடா நீங்கள்? சரி இருங்க நிமிஷம். இப்போ உமன்ஸ் ரிங்கை நான் எடுத்துட்டேன். அப்போ ஆமாம், உமன்ஸ் ரிங்கையும் நான் எடுத்துட்டேன், மென்ஸ் ரிங்கையும் எடுத்துட்டேன். நான் கூட அவுட் ஆகும்போது அது கீழே விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை அது என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போ நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு தான். சரி ஓகே, அப்புறம் இங்கே ஒரு கொஞ்ச நேரம் கட் பண்ணிட்டேன். ஏன்டா கட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஒளிகிறத வந்து எப்படி சொல்கிறது, அவள் வரவே மாட்டான். ஆனால் நான் பயத்தில் ஒளிஞ்சு கிடப்பேன். அதெல்லாம் காமிச்சா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்குவீங்களோ, நீ பாட்டு நினச்சிக்கிறீங்களோங்கிறதுல தான் நான் கட் பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது. இப்போ இவ்வளோ நான் திசை திருப்பி அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். இருங்க. இப்போ என்னை தேடி அங்கே போவாவ. போகிறா போயிரு ஸ்லோவாக நடந்து போகிறா. சரி, அங்கே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக நம்ம இதெல்லாம் போட்டுருணும். உமன்ஸ் ரிங் அவ்வளோதான். இந்த ரெண்டையும் போட்ட உடனே நம்ம மேலே போயிடலாம். அவ்வளோதான்டா. வந்து அவ்வளோதான். ஒரு வழியாக நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல அவள் இப்போ வரமாட்டா. ஆனால் அவளை மாதிரி நிறைய க்ளோன் இங்கே இருக்கும். இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம இப்போ ஒன்றை பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இப்போ ஒரு டோருக்கு போகணும். அந்த டோர் எங்கே இருக்குது? ஐயோ வழி தெரிலையே. ஐயோ அது வேறு பார்த்து கற்றுன்னு கத்துறாளே. சார் நான் இப்போ லூப்பில் ஏதோ மாட்டியிருக்கேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ எப்படியாவது இவருக்கு கிளம்பணும். இங்கேருந்து நான் வந்தேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டு லெஃப்ட்டு மூளை வேறு வெடிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, அவன் என்னை பார்த்துட்டு துரத்திட்டு வரான்னு அர்த்தம். ஓகே, இந்த டோர் தான். சீக்கிரம். அப்பா ஒரு உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மீன் இருக்குது. இந்த மீன் என்னது, ஃபைண்ட் ஏமியா? அதாவது இந்த மீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொண்ணு தான். என்னடா மீனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்மளை அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பயம்படுத்த பார்க்குறா. இவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தேவைப்படும். நம்ம அதை போய் எடுக்கணும். அது என்னது ஸ்காரா? என்னமோ ஸ்கார்னு இருக்குது, என்னன்னே தெரில. போங்கடாங்கிட்ட. சரி, முதல்ல இந்த மீனை நம்ம அதுக்கு தொடணும். இருங்க. இப்போ வந்துருச்சு ஃபைண்ட் வாட்டர் ஃபார் எய்மின்னு. கதவை நான் திறக்கவே இல்லை. சரி, இங்கே ஒரு பக்கெட் இருக்குது, பிளாஸ்டிக் பக்கெட். ஆனால் எம்டி பக்கெட்டு. டேய், கதவை பூட்டிட்டிங்களாடா? இதெல்லாம் உள்ள வரண்டா. அடா பண்ணிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ மீன் ரூபத்துலேருந்து பொண்ணு ரூபத்தில் வந்து மறைஞ்சிட்டா. என்னடா? சரி, நம்ம அந்த பொண்ணுக்கு தண்ணி தரணும். எதுவும் நம்மளை கொலை பண்ணிடுவாளான்னு? இல்லை, நம்மளோட பொண்ணும் அந்த பொண்டாட்டி இங்கே தான் இருந்தாங்க. ஆனால் மறைஞ்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. ஐயோ, இல்யூஷன் ஆகிட்டே இருக்குது. திரும்ப எப்படியா டோர்கிட்ட போயிடலாம்டா. ஐயோ, இல்யூஷனை போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஐ திங்க் இதுதான் லாஸ்ட் இல்யூஷன் நினைக்கிறேன். முடிஞ்சு இல்யூஷன். ஓகே, அந்த டோர் நம்மளுக்காக திறக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம எஸ்கேப் பண்ண போகிற ஏரியா. கிட்டத்தட்ட நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம டோரை திறந்து அவங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்மளோட பொண்டாட்டியும் நம்ம போகலான்னு பார்த்தா டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போடா வெண்ண அப்படின்ட்டாங்க. சரி, நம்மளுக்கு இப்போ வேறு வழியே இல்லை, எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எஸ்கேப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கடுத்து இந்த கேமை கண்டுபிடிச்சதெல்லாம் யாருன்னு காட்டிகிட்டு இருக்காங்க. நான் ஏதாவது பெரிய எப்படி சொல்கிறது, கிராணி ஈவில் நன்னெல்லாம் அவங்க வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி அப்படின்னு நினச்சா இவங்க என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. சரி விடுங்க கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.